நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்க, ஷாலினிய பத்தியும் கேட்குற. சரி, உன்னை ஏமாத்த நான் விரும்பல. ஷாலினியோட அம்மாவை ஒருத்தன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். அப்போ ஷாலினியோட அம்மா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பெரிய இடத்து பொண்ணு இல்லையா, அதான் அவமானம் வராம இருக்க ஷாலினியோட தாத்தா ஷாலினி பிறந்ததும் தூக்கி என் கையில கொடுத்துட்டாரு. அப்போ ஷாலினியோட அம்மாவையும் தாத்தாவையும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? யார் அங்கிள் அது? அத மட்டும் கேட்காதம்மா. நான் எவ்வளவுதான் குடிச்சாலும் இத்தனை வருஷத்துல நான் ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன்னா அது இது மட்டும்தான். நீ மட்டும் இல்லம்மா, யாரு வந்து கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். பிரியா கண்ணே, இந்த சூடா ஸ்ட்ராங்கான காஃபி குடி குடி குடி. அண்ணாத்தா, நம்ம பிரியாம்மாவுக்கு ஷாலினிய பத்தி தெரிஞ்சுக்கணுமா? ஏன் பிரியா கண்ணே இப்ப ஷாலினிய ஞாபகப்படுத்துன? எனக்கு உடனே ஷாலினிய பார்க்கணும் போல இருக்கு. ஆமாம்மா, இவளுக்கு ஷாலினின்னா ரொம்ப உயிர். ஆமா பிரியாம்மா, எனக்கு மனசே இல்லாம தான் ஷாலினிய அவ அம்மா வீட்டுல நான் விட்டு வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க? அம்மா கிட்டயா? அம்மாதான், ஜெயந்தி அம்மாவை தான் நான் சொல்றேன். அந்த அம்மா எனக்கு கிட்னி கொடுத்த பொண்ணு என் கூடவே இருக்கணும்னு கெஞ்சி கேட்கும் போது நாங்க என்னமா பண்ணட்டும்? என்னையா பாத்துட்டு இருக்க, சொல்லியா? ஆமாம்மா, அதான் விடு. ஏமா, உங்க அப்பா எப்ப வருவாரு? வருவாரு. வரும்போது அங்க இருந்து 2 ஃபுல் எடுத்துட்டு வர சொல்லுமா. நல்ல வாசனை அடிக்குமாமே. ஏன் அங்கிள், இவ்வளவுதானா? எதுக்கு எங்க அப்பா எல்லாம்? உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ரொம்ப சந்தோஷமா. ஆனா எனக்கு நீங்க சில ஹெல்ப் எல்லாம் செய்யணும். பண்ணிடலாம். ஆமா கண்ணு, உனக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணாலும் நாங்க 2 பேரும் செய்யறோம். அதுக்காக தானே இருக்கோம். சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன். வாமா, அடிக்கடி வந்துட்டு போனா. சாரி, பாய் பாய். வரேன். வாமா அடிக்கடி வாமா. பாய். எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, எந்த பந்தாவும் இல்லாம அடக்கமா வந்துட்டு போகுது. ஆமாண்டி, நான் கூட கல்யாணத்துல பார்த்தேன். ரொம்ப அடக்கமான பொண்ணு. ஆனா ஷாலினிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு போறாளே, எதுக்கு? ஆமால, எதுக்குயா? எதுக்கு? அதான் எதுக்கு? சிக்பா, இந்த விஷயத்தை சாமி கிட்ட சொல்லி காசு கறக்கலாமே. சாமி, வணக்கம் ஆண்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க?
நான் அருணோட வைஃப். பிரியங்கா, உன்னை எனக்கு தெரியாதாம்மா. நீ திடீர்னு வந்த உடனே நான் ஆச்சரியத்துல நின்னு போயிட்டேம்மா. வா உட்காரு. அமலாணி இல்லையா? அவ ஆபீஸ் போயிருக்காமா. ஓ. சரி, நீ என்ன சாப்பிடுற? காஃபியா, டீயா, கூல் ட்ரிங்க்ஸா? ஒண்ணு வேண்டாம், நீங்க முதல்ல இப்படி உட்காருங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம், அப்புறமா சாப்பாடு சாப்பிடுறேன். நான் இங்க தானே இருக்க போறேன். அதுவும் சரிதான். அருண் அதுக்குள்ள எதுக்குமா பெங்களூர் போனா? இன்னும் ஒரு வாரம் லீவ் போட்டுக்கலாம்ல? அருண்க்கு அவ்வளவு சீக்கிரம் லீவ் கிடைக்காது, வேலை ரொம்ப ஜாஸ்தி, அதனாலதான். ஏமா, நீயும் அருண் கூடவே போயிருக்கலாமே. இல்ல ஆண்டி, சொந்தக்காரங்களா என்னை வெறுத்து ஒதுக்குனதுக்கு அப்புறம் அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். எனக்கு அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி, ஷாலினி, நீங்க, மகேஷ் அண்ணா, அமலாண்டி, இப்படி நிறைய சொந்தக்காரங்க கிடைச்சிருக்காங்க. இவங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. அது மட்டும் இல்ல, அருண் எனக்கு டெய்லி ஃபோன் பண்றாரு, வீக்லி ஒன்ஸ் வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் நான் இதுக்காண்டி போகணும். கல்யாணம் அடுத்த வாரமே. புருஷனை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன போற பொண்ணுங்களை தான் நான் பார்த்திருக்கேன். உனக்கு பெரிய மனசுமா. நீ எப்பவுமே நல்லா இருக்கணும். ஆசீர்வாதம். ஏய், என்னம்மா அது? பெரிய வார்த்தையில என்ன பார்த்து சொல்றீங்க, அதான். ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஷாலினி நீங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? என்னம்மா, அவளுக்கு ஒரு 7 வயசு இருக்கும். பாவம், ஷாலினி மாதிரி ஒரு அழகான குழந்தைய அனாதையாக்கிறதுக்கு எப்படிதான் அவ அம்மாக்கு மனசு வந்துச்சோ. ஆமா, ஷாலினியோட அம்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மெய்யப்பங்கிட்ட இருந்து ஷாலினியை கூட்டிட்டு வந்தது தவிர மற்றபடி ஷாலினியை பத்தி எனக்கு எந்த விவரமும் தெரியாது. ஏன் ஆண்டி, மெய்யப்பங்கிட்ட கூட ஷாலினியோட அம்மாவை பத்தியோ இல்ல பிறப்பு பத்தியோ நீங்க எதுவுமே கேட்கலையா? இல்லம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஷாலினியை தேடி எந்த சூழ்நிலையிலையும் அவ அம்மாவோ இல்ல அவ சம்பந்தப்பட்ட யாரும் வந்துடக்கூடாதுன்னு தான். என்னம்மா யோசிக்கிற? ஷாலினியை பத்தி யோசிச்சேனா, பாவம், ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க வேண்டாம்ல. ம், சரி இருமா, நான் உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். உண்மையிலேயே இவங்களுக்கு ஷாலினியை பத்தி தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுவரைக்கும் நீ விசாரிச்சதுல இருந்து எல்லாரும் சொன்னது ஒரே கதை தான். எல்லாரும் ஷாலினி கிட்ட பழகின விஷயத்தை வச்சு பார்க்கும்போது எல்லாம் ஒரே பாயிண்ட்ல போய் தான் நிக்குது. நிறைய சொந்தக்காரங்க இருக்கிற ஒரு பொண்ணு தான் அனாதைங்கிற பேர்ல அந்த வீட்டுல இருக்கிறது. என் மாம மணிபாரதியோட ரத்தம். ப்ரொஃபசர் ஜெயந்திக்கு தப்பான உறவுல பிறந்த முதல் குழந்தை தான் ஷாலினி. உன்னோட யூகோ 80% கரெக்ட்ங்கிறத நான் ஒத்துக்கிறேன் கார்த்திக். ஆனா பேலன்ஸ் 20%, அதுவும் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரியங்காங்கிற என் பேரை காத்துல பறக்க விட்டுட்டு ஜூலியா பெங்களூருக்கு திரும்பி போயிடலாம். ஷாலினியோட கதைய முடிச்சிட்டோ இல்ல அவ சாவுக்கு சாட்சியா இருந்துட்டோ. ஜூலே, நீ சொன்ன 20% கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு.
என்ன வழி கார்த்திக்? சொல்றேன். ஆ DNA DNA டெஸ்ட். என்ன சொல்ற கார்த்திக்? எஸ், குழந்தைக்கு அம்மாவுக்கு உண்டான உறவை கன்ஃபார்ம் பண்ற விஞ்ஞான வழி, சயின்டிபிக் மெத்தட். சரி, அதெல்லாம் ஓகே கார்த்திக். பட் அதுக்கு அவங்க 2 பேரோட பிளட்டும் தேவைப்படும்ல? பிளட் இருந்தா மட்டும்தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க முடியும் உங்ககிட்ட யார் சொன்னது? டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஒரு முடி இருந்தா போதும், குழந்தை யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கார்த்திக், ஆமா ஜோலி, ஈஸியான வழி முடிதான். அதை உன்னால ஈஸியா கலெக்ட் பண்ணவும் முடியும். அதனால இன்னைக்கு உன் மாமியார் பின்னாடியோ இல்ல அந்த ஷாலினி பின்னாடியோ போய் அவங்க 2 பேருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அவங்க 2 பேரோட முடியையும் கலெக்ட் பண்ணிட்டு வா. என்ன கார்த்திக், கேவலம் ஒரு முடிக்காக என்ன போய் அவங்க பின்னாடி அலைய சொல்றியா? ஏய், ஏய், இப்ப நமக்கு அந்த முடி கேவலம் இல்ல, அது ரொம்ப 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 முக்கியமானது. அது ஞாபகம் இருக்கட்டும். Jolie, all the best. DNA. ஹாய். ஹாய்மா. பா பிரியங்கா, நான் வேணா உங்களுக்கு தலைவாரி விடட்டுமா? எனக்கு என்ன, 6 அடி கூந்தலா இருக்கு, இருக்கிறதே 6 அடி. இதை நான் வாரிக்க மாட்டேனா? சரி. இல்ல, நிறைய பேர் வீட்ல பாத்திருக்கேன். அம்மாக்கு பொண்ணு தலைவாரி விடுறதோ பொண்ணுக்கு அம்மா தலைவாரி விடுறதையும் பாத்திருக்கேன். எனக்கு தான் சின்ன வயசுல இருந்தே இதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. நான் உங்களை தான் அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு தலைவாரி விடவான்னு கேட்டேன். என்னம்மா அது? இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு, இந்தா வாரி விடு, ஸ்டார்ட் பண்ணு. ஏமா, உங்க போட்டோஸ்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்போ நீங்க ஹேர் கட் பண்ணீங்க? கிட்னி ஆபரேஷன் டைம்லம்மா, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஹேரை பார்த்துக்க முடியல, அதான் கட் பண்ணிட்டேன். ஓஹோ. ஏமா, நீங்க காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க? மேக்ஸா கெமிஸ்ட்ரியா? கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்துதான் உங்க தலையே சூடா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நானே உங்களுக்கு ஆயில் மசாஜ் பண்ணி விடுறேன். இத பாருமா, நான் சொல்லி கொடுக்குற கெமிஸ்ட்ரி பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உனக்கும் எனக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா, நெரிச்சு முடி, அவ்வளவுதான். வயசாயிடுச்சுல்ல, அதான். அப்படின்னு வயசாயிடுச்சு உங்களுக்கு? வயசெல்லாம் ஒண்ணும் ஆகல. இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எனக்கு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போற. அப்புறம் நான் பாட்டி தானே. இருந்தாலும்
உங்களை யாரும் என் மாமியார்னு சொல்லவே மாட்டாங்க. ஷாலினி, நீங்க, நான் 3 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தா அக்கா தங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன் வேலை முடிஞ்சிருச்சுல்ல? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு தலைவாரி விடணும்னு நினைச்சேன், பண்ணிட்டேன். கிளம்பட்டுமா? எனக்கு லேட் ஆச்சு. ஓகே, see you. பாய். பாதி வேலை தானே முடிஞ்சிருக்கு. ஷாலினியோட முடிய எடுத்தாதான் என் ஃபுல் வேலையும் முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலினி, என்னது இது? எப்படியா தலை தவட்டுறது? நான் தவட்டிக்கிறேன். அட குடு, நான் தவட்டுறேன். இந்த மாதிரி எல்லாம் தலை தவட்டினா நல்லா அழுத்தி தேய்க்கணும், இல்லைன்னா ஈரம் அப்படியே இருக்கும். ஜலதோஷம் பிடிக்காது. என் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? இல்ல, நான் ஆண்டனிய பார்க்க போனதுனால நீங்க என் மேல கோவமா இருந்தீங்களே, அதெல்லாம் தீந்துருச்சான்னு கேட்டேன். ஓ, அதுவா? இவ்வளவு சீக்கிரம்லாம் அது தீராது. இருந்தாலும் ரொம்ப நேரம் கூட பேசாம இருக்க முடியல ஷாலினி, அதனாலதான். சரி, நானே தவட்டிக்கிறேன், கொடுங்க. இல்ல, இரு இரு, ஃபுல்லா தவட்டணும் இல்லம்மா. அவசரப்பட்டா எப்படி? ஐயோ, என்ன ஷாலினி இது? எவ்வளவு முடி கொட்டுது உனக்கு? இப்படியே கொட்டிட்டு போச்சுன்னா கூடிய சீக்கிரம் உன் தலையில சொட்டதான் விழ போகுது பாரு. நீ வேணா ஒண்ணு பண்ணு, நான் யூஸ் பண்ற ஹேர் ஆயில் உனக்கு தரேன், அதை யூஸ் பண்ணு, முடி கொட்டாது. ஓகே? ஐயோ வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன். ஏன்? நான் எடுத்தா முடி வராதா? இல்ல இல்ல, உன் முடிய தூக்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லையா? இல்ல வேண்டாம். பரவாயில்ல, இப்படி எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே இருக்கே ஷாலினி. இதான் ஒரு கழகு. எவன் வந்து உன்னை கொத்திட்டு போறானோ. சரி சரி, நீ போய் உள்ள தலையை ஃபேன்ல காய வச்சுக்கோ போ. ரிசல்ட் வரட்டுண்டி. உன்னை கொத்திட்டு போறதே நான் தான்.